சிவகாமி, ஆரம்பத்திலிருந்து நானும் பார்த்துக்கிட்டே வர்றேன். அந்த பைய வண்டி ஓட்ட ஆரம்பிச்சதுல இருந்து கைதட்டி கும்மாளம் போட்டு அவ்வளவு பெரிய கூட்டத்துல மானத்தை நீ பாக்குறேன். அவருடைய வீரத்தை பாராட்டினதுல என்னப்பா தவறு? வீரத்தை பாராட்டுறியா? பெரிய மங்கமாராணி பேத்தி. ஏன் கூட்டம் போட்டு அவனை கூப்பிட்டு பார்த்து கொடுத்து கொண்டாட போட்டுறதானே? ஆமாப்பா, செய்த என்ன? ஏப்பா ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் இப்படி எரிஞ்சு விழுகிறீங்க? எரிஞ்சு விழுகிறேனா? நீ வர வர செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ரத்னம் பிள்ளை என்னோட குல விரோதி. அவன் மகன் எனக்கு பைரி. அவன் குடும்பத்துல நீ யாருக்காவது அனுதாபம் காட்டு பேசுன நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்பா, என்னுடைய எதிரிக்கு பரிந்து என்கிட்ட பேசாதே. ஒரே ஒரு பிள்ளைன்னு நினைச்சு செல்லம் கொடுத்து வளர்த்தேன். உனக்கு பதிலா ஒரு தென்னம்பிள்ளை வளர்த்திருந்தா மனங்குளிர இளநீராவது கொடுத்திருக்கும். நான் பாரு, கடைசி முறையா சொல்றேன், என்னுடைய உத்தரவு இல்லாம நீ வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போக கூடாது. வள்ளி, வள்ளி. என்னங்க? சிவகாமி இந்த அறையை விட்டு எங்கேயுமே வெளியே போக கூடாது. சிறைக்காவல் மாதிரி நீ இந்த அறைக்கு காவல் இருக்கணும். என்ன? சரிங்க. ஏண்டி, நீ எனக்கு காவலா? ஆமாமா. ஏண்டி, நீ எனக்கு காவலான்னு? சிவா, சர்வம்மா காவல் பார்க்க வந்துட்ட. காவல் மூஞ்ச பாரு. நல்ல வேளை, வண்டி தொடங்கியும் கூட நீ தப்பினாயே. அந்த கடவுள் தான் காப்பாற்றினார். அம்மா, உங்க ஆசை இருக்கிற வரையில எனக்கு ஒரு ஆபத்தும் வராதம்மா. அம்மா, அண்ணன் மாத்திரம் அந்த வண்டி சக்கரத்தை இந்த கையால அணைச்சு ஓட்டாம இருந்தா அவ்வளவுதான். எந்த புண்ணியவதி செய்த பாக்கியமோ. ஆமா, இனிமே அப்படியெல்லாம் போகாதே அப்பா. உன் தந்தையின் மரணம், உன் தாய் செய்த சபதம், இதுதான் முத்தையா உன் நினைவிலே நிலைத்திருக்க வேண்டும். அம்மா, என் மூச்சு ஒவ்வொன்றிலும் அந்த லட்சியம் நிலைத்திருக்கும் அம்மா. அந்த நம்பிக்கை இல்லாவிட்டால் நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் மகனே. நீ தூங்கப்பா, தூங்கு. அடிப்பட்ட துன்பம் தெரியாமல் இருக்கும். சிவகாமி, காயம் பலமானதா அத்தான்? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல சிவகாமி. ஆமா, இப்படி ராத்திரி தனியா வந்தா? உங்களுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச பிறகு நான் எப்படியத்தான் நிம்மதியாக இருக்க முடியும்? சிவகாமி, உன் உள்ளத்தை என்னால் உணர முடியும் சிவகாமி. ஆனா அம்மா ஏதாவது உன்னை பற்றி தவறா நினைச்சிட்டா? அத்தையின் வார்த்தையை மீற வேண்டும் என்று நான் கனவிலே கூட நினைக்க மாட்டேன் அத்தான். ஆனால் சிவகாமி, சந்தேகப்படாதே. இதோ
என் அன்னையின் சாட்சியாக இன்று முதல் நீ என் தான். சிவகாமி, நீ விரைவாக வீட்டுக்கு போ. ஏதாவது தகவல் இருந்தால் வள்ளியிடம் சொல்லி அனுப்பு. நான் உடனே பதில் அனுப்புகிறேன். சரி, அப்ப நான் வரட்டுமா? சரி சிவகாமி. பயப்படாதே முத்தையா, உன் தாய்தான். நீ எங்கே போய் வந்தாய்? வந்து தோட்டத்துல நம்ம சிவகாமி இல்லம்மா. போதும். எத்தனை நாளாக இப்படி நடக்கிறது? என்றும் இல்லையம்மா, இன்று மட்டும்தான் எனக்கு ஏற்பட்ட காயத்தை பற்றி தெரிந்து போக வந்தாள். முத்தையா, பொய் சொல்ல கூட கற்றுக்கொண்டாயா? இல்லையம்மா, நான் உண்மையைத்தான் சொல்லுகிறேன். மாமாவின் கொடுமை என்னை ஒரு பழிகாரனாகத்தான் மாற்றியதை ஒழிய சிவகாமியின் காதல் என்னை பொய்யனாக மாற்றிவிடவில்லை. உன்னையும் மறந்து பேசுகிறாய். முத்தையன் சாவதாக இருந்தாலும் அவன் தன்னையும் மறக்க மாட்டான், தன் சபதத்தையும் மறக்க மாட்டான். அம்மா, தெரியும் முத்தையா. ஒன்று மட்டும் சொல்கிறேன், நன்றாக கேள். பெற்ற மகன் ஆனந்தம் அடைவதைக் கண்டு மகிழ்ச்சி அடையாத தாயே இல்லை. ஆனால் இன்று நான் உன் ஆனந்தத்திற்கு இடையூறாக நிற்கும்படி தவிர்க்க முடியாத நிலையில் இருக்கிறேன். அம்மா, அறிவேன் மகனே உன் மனப்போராட்டத்தை. அதை போல் நீயும் அறிந்து கொள்ள வேண்டும் உன் தாயின் உள்ள கொதிப்பை. உன் தந்தையின் பிணத்தருகே நான் செய்த சபதத்தை நிறைவேற்றும் வரை நீ சிவகாமியை மறந்து விட வேண்டும். சிவகாமி மறப்பதா? நான் சிவகாமி மறந்து விடுவதா? ஐயோ, எப்படியம்மா அவளை மறப்பது? என்னையா கேட்கிறாய் எப்படி என்று? கொலையுண்டு போன உன் தந்தையை எண்ணிப்பார், நிலை கெட்டு போன உன் தாயை எண்ணிப்பார், தலை நிமிர முடியாத உன் நிலைமையை நினைத்துப்பார். மாமனை பழி வாங்குவேன் என்று சுடுகாட்டிலே செய்த சபதத்துக்காகவா இன்று அந்த படுபாதகன் மகளையே காதலிக்கிறாய்? உன் மாமனை என் காலடியில் விழ வைப்பேன் என்று உறுதி சொன்னதுக்காகவா அவன் மகளின் காலடியில் நீ விழுந்து கிடக்கிறாய்? என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர். சிவகாமியின் பாசம் என் பழி உணர்ச்சி அழித்து விடவில்லை அம்மா. அவளால் நமக்கு ஒரு சிறு சேதம் விளையாது. இந்த உலகத்தில் உங்களுக்கு பின் என் நலனில் அக்கறையுள்ள ஒரே ஒரு ஜீவன் சிவகாமி மட்டும்தான் அம்மா. சமாதானம் தேவையில்லை. நீ அவளை மறக்கத்தான் வேண்டும். எதை மறப்பது? என்னை நீங்கள் மறந்து விட்டால் நான் மடிந்து விடுவேன் என்று சொன்ன அவள் சொல்லை மறப்பதா? தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் என் உயிரை காக்க வந்த அவள் துணிவை மறப்பதா? பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், பூ உலகில் எதுவுமே வேண்டாம், உங்கள் காலடியில் இருக்க ஒரு இடம் கிடைத்தால் போதும் என்று சொன்ன அவள் அன்பைத்தான் மறப்பதா? அவளை நான் மறந்தால் மனிதத்தன்மையே மறந்தவனாவேன் தாயே. உன் மீது அவளுக்கு உண்மையிலேயே அன்பு, அப்படித்தானே? எனக்காக அவள் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டாள். உன் லட்சியத்திற்கு அவளும் கூட ஒத்துழைப்பாள் அல்லவா? ஆமாம்மா, இதுலேன்னு உங்களுக்கு சந்தேகம்? அப்படியானால் நான் செய்த சபதத்தை நீ நிறைவேற்றும் வரை சிவகாமியை சற்று ஒதுங்கி இருக்க சொல். இது பொறுக்க முடியாத சோதனை அம்மா, பொறுக்க முடியாத சோதனை. உன் தாயின் மனதிலே தாங்க முடியாத வேதனை இருக்கிறது மகனே, வேதனை இருக்கிறது. உன் ஆசைகளுக்கு தடை விதித்து உன்னை தளரிலே துடிக்க செய்ய வேண்டும் என்று எனக்கு என்ன தாளாத ஆசையா? உன் ஆசை கனவெல்லாம் கல் விழுந்த கண்ணாடி போல் சிதைவதைக் காண என் சித்தம் ரத்தமே கொண்டு அலைவில்லையடா முத்தையா. உனக்கும் அவனுக்கும் ஒரு காலத்தில் வாழ்வரைக்கு துடித்த இக்கைகளுக்கு விலங்கிட்டு விட்டது உன் தந்தையின் கோர மரணம். உன்னையும் அவளையும் மனக்கோலத்தில் ஒரு நாள் காணப்போவதை அன்று எண்ணி எண்ணி பூரித்த உள்ளவராயுது. அதே உள்ளம் இன்று உங்களை பிரிக்க வேண்டி வந்ததற்கு வெம்பி வெம்பி வேகுதடா என் மகனே. உன் காதல் வளர்ந்தால் உன் மாமன் முன் நீ மண்டியிட வேண்டி வரும். சவக்காட்டில் நீ எடுத்த சபதம் முக்காடிட்டு ஒளிந்து விடும். நான் அவன் முன் தலை குனிய வேண்டும். அம்மா, மீண்டும் மீண்டும் சொல்ல எனக்கு விருப்பமில்லை மகனே. என்றாலும் இறுதி முறையாக கூறுகிறேன், என் சபதம், சிவகாமியின் காதல், இந்த இரண்டையும் உன் மனத்திராசிலே எடை போடு. எதற்கு அதிக மதிப்பீடு கொடுக்கிறாயோ கொடு. அன்னை என்ற நிலையில் கடமை, ஆசை என்ற நிலையில் காதல், இரண்டையும் மோதவிடு. எது வெற்றி பெறுகிறதோ அதற்கு ஆதரவு கொடு. மகனுக்கு கட்டளையிட வேண்டிய மாதா மன்றாடும் பரிதாப நிலைக்கு வந்து விட்டேன். இதற்கு மேலும் கெஞ்சி என் நெஞ்சுமிடம் கொடுக்காது முத்தையா, என் நெஞ்சுமிடம் கொடுக்காது. அம்மா, என் குறைகளை உங்களிடம் சொல்லாமல் நான் வேறு யாரிடமம்மா சொல்ல போகிறேன்? தாய் ஆதரித்தால் தானே தாரணியை ஆதரிக்கும். என் உள்ளம் என்ற கோயிலுக்கு நீங்கள் தெய்வம், அவள் தீபம். என் வாழ்வு என்ற நதிக்கு நீங்கள் ஒரு கரை, அவள் மற்றொரு கரை. என் சடலம் என்ற மரத்திற்கு நீங்கள் வேர், அவள் நீர். இந்த நிலையில் நான் எதையம்மா வெறுப்பது?
நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்பது உண்மை. ஆனால் நான் இல்லையானால் அவள் இல்லை என்று ஆன பிறகு நான் எப்படி அம்மா அவளை மறப்பேன்? 2 கண்களில் உனக்கு எது முக்கியம் என்று கேட்கின்றீர்களே, நான் எதை சொல்லுவேன்? அம்மா, நான் சேவை செய்ய எனக்கு தாயும் வேண்டும், சேவை செய்யப்பட எனக்கு தாரமும் வேண்டும். வாழ்விற்கு முதல் ஆதாரம் தாய், தாய்க்கு பின் தாரம். தாய்க்கு பின் தாரம். ஆம் தாயே, தாய்க்கு பின் தாரம். அப்படியானால் நான் செய்த சபதத்தை முதலில் நிறைவேற்று. ஐயோ, என்னை தர்ம சங்கடமான நிலையில் வைத்து விட்டீர்களே அம்மா. முத்தையா, மனதை குழப்பிக் கொள்ளாதே. ஆறாமலை யோசித்து முடிவு செய். அம்மா,